அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி 3 மணிக்கு கொடுக்கக்கூடிய கேரளா லாட்டரி ரிசல்ட், அந்த ரிசல்ட்டுக்கான ஏபிசி கெஸிங் ப்ளஸ் 3 டிஜிட் ஆல் போர்டுன்ட்டு 3 வகையாக பிரித்து நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். ரெகுலராகவே கொடுக்குறோம். இதிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நம்பரை நீங்கள் தேர்வு செய்வீங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரிசல்ட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் நம்ம கொடுக்குறோம். அந்த கெஸ்ஸிங்கு ஒரு வேளை சரியாகவும் இருக்கலாம், ஒரு சில நேரங்களில் தவறுதலாகவும் மாறலாம். அப்போது நீங்கள் உங்களோட சஜஷனை பயன்படுத்தி ரெகுலராகவே கொடுக்கின்ற நம்பர்களை சார்ட்டுங்களை வச்சு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பே பண்ணி விளையாடணும். ஏன்னா நம்மளும் ஒரு கெஸ்ஸிங் தான், உங்களா மாதிரி தான் நாங்களும் கெஸ் பண்ணுறோம். நான் சார்ட்டை வச்சு கெஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த ஆலோசனை தேவைப்பட்டால், புதிதாக வருபவர்களுக்கு ஆலோசனை கண்டிப்பாக தேவைப்படும். அந்த அடிப்படையில் தேவைப்பட்டால் எப்படி கெஸ் பண்ணணும், நிறைய சஜஷனை ஒப்பிட்டு பார்த்துட்டு பிறகு நம்ம சஜஷனையும் ஒப்பிட்டு பாருங்கள். பார்த்துட்டு பிறகு கூட நீங்கள் பே பண்ணி விளையாடலாம். அந்த அடிப்படையில் நீங்கள் வெற்றி அடையணுன்ற அடிப்படையில், உங்களுக்கு வெற்றி சுலபமாக ஆக்கணுன்ற அடிப்படையில் தான் நம்ம இந்த கெஸ்ஸிங்கை கொடுக்குறோம். அந்த அடிப்படையில் ரெகுலராகவே கொடுக்குறோம். நேற்றும் கொடுத்துருந்தோம், இன்றைக்கும் கொடுக்க தான் போகிறோம். எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா முந்தைய ரிசல்ட் என்னென்னு பார்ப்போம். பார்த்துட்டு பிறகு தான் நம்ம ரெகுலர் ரிசல்ட்டுக்குள்ளே வருவோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கும் போவோம். முந்தைய ரிசல்ட் என்ன, கொடுக்கப்பட்ட ரிசல்ட் என்னன்னு பார்ப்போம் வாங்க. முந்தைய ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 901 844 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் 844 தான் வின் பண்ணியிருந்தது. நம்ம என்ன கொடுத்துருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, ஏ போர்டில் 4, பி போர்டில் 8, சி போர்டில் 5, 8ன்னு கொடுத்துருந்தோம். பார்த்தீங்கன்னா 844 ஒரு சின்ன மாற்றம் தான், அப்படியே ரிவேர்ஸில் மாற்றி போட்டிருந்தா கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய வின் பண்ணியிருக்க முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சஜஷனில் பார்த்தீங்கன்னா 4 பி போர்டில் கொடுத்துருந்தேன். எத்தனை பேர் கவனிச்சிருப்பீங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சில நேரங்களில் போர்டுகள் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கும். அந்த அடிப்படையில் தான் இந்த மாதிரி கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எல்லாத்தையுமே ஒரு ஆலோசனையாக பாருங்கள். ரொம்ப விறுவிறுப்பாலாம் செக் பண்ணாதீங்க, நிதானமாக பாருங்கள். ஒவ்வொரு நம்பரையும் உற்று நோக்கி பாருங்கள். ஏன்னா அதிலேருந்து உங்களுக்கு ஒரு புதிய இதிலேருந்து ஒரு நல்ல எண்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னோடய தரப்பில் நான் இந்த மாதிரி கொடுக்குறேன். ஏன்னா நான் ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் வரக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்குள்ளே மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த அடிப்படையில் ஒரு சில நேரங்களில் அப்படி தான் மாறும். அதை நீங்கள் கொஞ்சம் சரியாக பொருத்தி பார்க்கணும். ஏன்னா எல்லா டைம்லும் ஒரு சரியாக பொருத்த முடியாது. முடிந்த வரையில் அடங்கக்கூடிய எண்களை எடுத்துருவோம். அதை நீங்கள் சரியாக பொருத்தணும். அதை மட்டும்தான் நீங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். 844 சி பி போர்டில் ஒரு 4 கொடுத்துருந்தேன். ஒரு சி போர்டில் ஒரு 4ஐயும் பி போர்டில் ஒரு அதான் ஏ போர்டில் ஒரு 8ஐயும் நீங்கள் பொறுத்திருந்தீங்கன்னா போதும், நீங்கள் ஒரு பெரிய வின்னிங் எடுத்திருக்க முடியும். சரி வாங்க நெக்ஸ்ட் ரிசல்ட்டுக்குள்ளே போவோம். முடிஞ்ச வரையில் ஏபிசி கெஸ்ஸிங்குள்ளே நம்ம வின்னிங் என்ன அடக்க பார்ப்போம். முடிஞ்ச வரையிலையும் அடக்கும். வாங்க இந்த முறையும் ட்ரை பண்ணுவோம், ஒரு நல்ல வின்னிங்கை எதிர்பார்ப்போம். வாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ஏபிசி கெஸ்ஸிங்கில் என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஏவில் பார்த்தீங்கன்னா 9 எடுக்கிறேன். ஏன் 9 எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா 98 இருக்குது, 989 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 319க்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 19 மீண்டும் ஒரு 9க்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரிப்பீட்டடாகவே நிறைய நம்பர் வந்துட்டுருக்கு. மீண்டும் ஒரு 9 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது. இந்த அடிப்படையில் நம்ம 9 எடுக்கிறோம். ஒருவேளை 989 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா புரியும், 989. அப்போது 989 உங்களுக்கு புரியுதா? பாருங்கள், 1989 புரியுதுங்களா? அந்த மாதிரி 189 989 அந்த மாதிரி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ மீண்டும் ஒரு 9க்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 9 தாண்டி வேறு என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 7க்கான வாய்ப்பு அமையுமான்னு பாருங்கள். 7க்கான வாய்ப்பு அமையுமான்னு பாருங்கள். எதுக்கு சொல்கிறேன்னா 987 புரியுதுங்களா? 987 ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 198 இருக்குது புரியுதுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 187. அப்போது 1987 இந்த மாதிரி ட்ரையாங்கில் 1987 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 87 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் 7க்கான ஒரு வாய்ப்பும் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி போர்டுக்குள்ளே என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா, பி போர்டுக்குள்ளே 2க்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா
42, அதாவது 842 இல்லைனா 082. புரியுதுங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 0482 அப்போது 082, அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 042. அப்போது இந்த 2 வந்து 4 கீழே இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். 442, அப்போது 442, அப்போ 442ன்னு பி போர்டில் ஒரு 2க்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3க்கான வாய்ப்பு, அல்லது 1, 2 இல்லது 3க்கான வாய்ப்பு நிச்சயம் இருக்குது. 8382ன்ட்டு அந்த அடிப்படையில் 8382 இல்லைனா 43 இல்லை 42 அந்த அடிப்படையில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 043 இல்லைனா 42க்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ 2 நம்பர்லையும் ஏதோ ஒரு நம்பர் கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி போர்டில் என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 5க்கான வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? சி போர்டில் 5க்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு சொல்கிறேன்னா 445, அப்படி இல்லைன்னா 945. அப்போது 945ன்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 945, அப்போது 945, அதாவது பார்த்தீங்கன்னா 1, 2, 3க்கு அப்புறம் வேறு நம்பர் மாற்றுறதுக்கான அறிகுறி இருக்கலாம். ஆனால் 1, 2, 3 மூன்றாவது நம்பர் கண்டிப்பாக ஒரே ஜோடி நம்பர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 945 அப்படியே 5க்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீண்டும் இந்த ஏவில் இருக்கிற 7 பார்த்தீங்கன்னா சி போர்டுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? 47 என்ற அடிப்படையில் 47 என்ற அடிப்படையில் 7க்கான வாய்ப்பு சி போர்டில் இருக்குது. புரியுதுங்களா? ஏன்னா கொடுத்த எண்களை திரும்ப எடுக்கிறதுனால அதே நம்பரை ரிப்பீட்டாக எப்படியெல்லாம் மாற்ற முடியும், எப்படியெல்லாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்ற அடிப்படையில் நம்ம எடுக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் எடுக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது 982 இருக்குது. இப்போது 982 அப்படின்னு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு சிறிது கம்மி தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா 989 எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 9292ன்னு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் தான் நம்ம எடுக்கிறோம். புரியுதுங்களா? கொஞ்சம் மாறுதலாக கொஞ்சம் கெஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங். வேணும்னா நீங்கள் சார்ட்டை வச்சு செக் பண்ணி பாருங்கள், நிறைய சார்ட்டுங்களை வச்சு செக் பண்ணி பாருங்கள். இல்லை உங்கள் டைப்பில் நீங்கள் எப்படி கெஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி கெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நம்மளது எதில் அடங்குதோ அந்த நம்பரை நீங்கள் வெற்றி. ஏன்னா இது எனக்கான இதுவாக இருப்பது உங்களுக்கு சாம்பிளாக உங்களுக்கு விளக்குறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு டைப்பை நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்னும் நிறைய சார்ட்டுங்கள்லேருந்து நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதிலேருந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த நம்பரை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அந்த அடிப்படையில் தான் இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங். உங்களுக்கு பயன்படுத்திங்க. நெக்ஸ்ட்டு 3 டிஜிட்டில் எப்படி சேர்க்க போகிறோம், ஆல் போர்டு எப்படி கொடுக்க போகிறோம்னு பார்ப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 20/7/2024 இன்றைக்கான ஏபிசி கெஸ்ஸிங் தான். காருண்யா கம்பெனி 663 தான் ட்ரா நம்பர். இன்றைக்கி நம்ம கெஸ் பண்ண ஏபிசி கெஸ்ஸிங் இதான் 972357. இப்போ ஆல் போர்டு பொறுத்தவரையிலும் 7 கொடுக்குறேன். 5 ஒரு வாட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். 3 நாளாக நம்ம ட்ரை பண்ணோம், ஆனால் 5 வரவே இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் 935, 927, 725, 937. எக்ஸ்ட்ரா இதே நம்பரை தான் மாறினா எப்படி வரும்ன்றது தான் 729, 527. 5க்கான வாய்ப்பு ஏ போர்டில் ஒரு சிறிய வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி போர்டில் ஒரு 9க்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 2 நம்பருமே இந்த இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தா 27 நம்ம கொடுத்தது தான். 7ம் ஏ போர்டில் கொடுத்தது தான். 2ம் பி போர்டில் கொடுத்தது தான். மற்றபடி எந்த மாற்றமும் இல்லை. இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங். பயன்படுத்தி தாராளமாக விளையாடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நாளை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.